வானம் வசப்படுமே. உலகம் இதுவரை கண்டிருக்கும் புரட்சிகளை எல்லாம் கூர்ந்து கவனித்தால் ஓர் உண்மை புலப்படும். அந்த புரட்சிகளுக்கு வித்திட்டவர்கள் ஒன்று வீரத்தை முதலீடாக கொண்ட மா வீரர்களாக இருப்பார்கள், அல்லது எழுத்தை முதலீடாக கொண்ட மா மேதைகளாக இருப்பார்கள். மா வீரர்கள் நம்பியிருப்பது போர் வாழ் முனையை, மா மேதைகள் நம்பியிருப்பது பேனா முனையை. பெரும்பாலான நேரங்களில் போர் வாழ் முனையை விட பேனா முனையே கூர்மையாக இருந்திருக்கிறது வரலாற்றில். வலிமையான பேனா முனையால் எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் வாழ்ந்திருக்கின்றன, எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் வீழ்ந்திருக்கின்றன. அப்படி வீழ்ந்த ஒரு சாம்ராஜ்யம்தான் 17ஆம் நூற்றாண்டில் பிரான்சில் மன்னன் லூயியின் ஆட்சி. வரலாற்றில் முதல் புரட்சி என்று வர்ணிக்கப்படும் பிரெஞ்சு புரட்சியின் மூலம் அவரது ஆட்சி கவிழ்ந்தது. அதற்கு வித்திட்ட இருவருள் ஒருவரைத்தான் சந்திக்கவிருக்கிறோம். இந்த வரலாற்று நாயகருக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. வாழும்போது வறுமையுடன் போராடிய அவர் மறைந்த போது ஒரு சராசரி மனிதனாக கருதப்பட்டு சாதாரண இடுகாட்டில் புதைக்கப்பட்டார். ஆனால் 16 ஆண்டுகள் கழித்து அவருக்கு புதிய அங்கீகாரம் கிடைக்கவே புதைக்கப்பட்ட அவரது சடலம் தோண்டி எடுக்கப்பட்டு மீண்டும் அலங்கரிக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் அணிவகுத்து வர புகழ்பெற்ற பேந்தியன் அரங்கில் மீண்டும் அடக்கம் செய்யப்பட்டது. உலக வரலாற்றில் இப்படிப்பட்ட மரியாதையை பெற்றவர் அவர் ஒருவர்தான். அவர் பெயர் ரூசோ. 1712ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 28ஆம் தேதி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் ஐசக் ரூசோ, சுசான் பெர்னார்ட் ரூசோ தம்பதியினருக்கு இரண்டாவது மகனாக பிறந்தார் ரூசோ. பிறந்த ஒரு வாரத்திற்குள் அவரது தாயார் காலமானார். எனவே தந்தையின் கண்காணிப்பில் தான் வளர்ந்தார் ரூசோ. தந்தை கடிகாரம் பழுது பார்க்கும் வேலையில் இருந்தார். அதனால் குடும்பம் ஏழ்மையில் வாடியது. தந்தைக்கு தலைசிறந்த தத்துவ நூல்களை படிப்பதில் பெரும் ஆர்வம் இருந்தது. அந்த ஆர்வம் ரூசோவுக்கும் பரவியது. குடும்ப ஏழ்மை காரணமாக அவர் முறையாக பள்ளி சென்று பயிலவில்லை. அவருக்கு 7 வயது நிரம்பும் முன்பே எழுதவும் படிக்கவும் கற்றுக் கொடுத்தார் தந்தை. அந்த சிறிய வயதிலேயே கிரேக்க காவியங்களையும் ரோமின் வரலாற்றையும் மகனுக்கு படித்து காட்டுவார் தந்தை. அதனால் பலவித நூல்களை படிக்கும் ஆர்வம் ரூசோவிற்கு இளம் வயதிலேயே ஏற்பட்டது. 14ஆம் வயதில் ஒரு வழக்குரைஞரிடம் உதவியாளராக சேர்ந்தார் ரூசோ. நீதிமன்ற தீர்ப்புகளை நகல் எடுப்பது அவர் பணி. அந்த வழக்குரைஞர் தன்னை நடத்திய விதம் பிடிக்காமல் வேலையை தூக்கி எறிந்துவிட்டு வெளியேறினார். வறுமை காரணமாக வேலை செய்தே ஆக வேண்டும் என்ற நிலை. எனவே ஒரு சிற்பியிடம் வேலைக்கு சேர்ந்தார். அந்த சிற்பி ரூசோவை அடிமை போல் நடத்தியதாலும் ஏதாவது சிறு தவறு செய்தாலும் காட்டு மிராண்டித்தனமாக தண்டித்ததாலும் அந்த வேலையை விட்டும் அவர் வெளியேறினார். ஒருவனை சார்ந்து வாழ்வதை விட சாவதே மேல் என்ற எண்ணம் அவரிடம் தோன்றியது. இருந்தாலும் வறுமை விரட்டியதால் அடுத்த சில ஆண்டுகளுக்கு பல்வேறு வேலைகளை செய்தார். என்னதான் பிரச்சனை வந்தாலும் அவர் நூல்கள் படிப்பதை கைவிட்டதில்லை. எப்போதும் ஏதாவது நூலை படித்துக் கொண்டே இருப்பார். அவர் மனிதர்களோடு பேசியதை விட புத்தகங்களோடு பேசியதுதான் அதிகம் என்று ஒரு குறிப்பு கூறுகிறது. ஒருமுறை கடையில் ஒரு புதிய புத்தகத்தை பார்த்தார் ரூசோ. அதை வாங்கி படித்துவிட வேண்டும் என்ற ஆவல். ஆனால் கையில் பணம் இல்லை. என்ன செய்தார் தெரியுமா? தனது உடைகளை விற்று அந்த புத்தகத்தை வாங்கினார். அடுத்த 2 நாட்களுக்கு சாப்பாடு இல்லை. இருந்தும் புத்தகத்தை படித்து முடிப்பதிலேயே அவர் கவனம் செலுத்தினார். இப்படி படித்து படித்து தன் அறிவை பெருக்கிக் கொண்ட ரூசோ 30வது வயதில் கட்டுரைகள் எழுத தொடங்கினார். இத்தாலி, பாரிஸ் என்று 2 இடங்களிலும் அவர் சில ஆண்டுகளை கழித்தார். அங்கும் எந்த வேலையிலும் அவரால் நிலைத்து நிற்க முடியவில்லை. சுய சிந்தனையும் தன்மான உணர்வும் கொண்ட ரூசோவினால் எவரிடமும் அடங்கி பணியாற்ற முடியவில்லை. இடையில் நாடகம், கவிதைகள் என நிறைய எழுதினார். ஒருமுறை பிரெஞ்சு பத்திரிகை ஒன்று அறிவியல் வளர்ச்சி மனிதனின் ஒழுக்கத்தை உயர்த்தி இருக்கிறதா என்ற தலைப்பில் கட்டுரை போட்டி ஒன்றை அறிவித்திருந்தது. தமது எண்ணங்களை அழகாக எழுதி அந்த போட்டிக்கு அனுப்பினார் ரூசோ. அவருக்கு முதல் பரிசு கிடைத்தது. அதன் பிறகு அவரது எழுத்துக்கு நல்ல அங்கீகாரம் கிடைத்தது. பாரிஸிலேயே பல ஆண்டுகள் தங்கி பல நூல்களை எழுதி வெளியிட்டார். அவர் எழுதிய மிகச்சிறந்த தத்துவ நூல் சோஷியல் கான்ட்ராக்ட் எனப்படும் சமுதாய ஒப்பந்தம்.
மனிதன் சுதந்திரமாகத்தான் பிறக்கிறான், ஆனால் எங்கும் அடிமை சங்கிலியால் கட்டப்பட்டுள்ளான் என்ற புகழ்பெற்ற வரிகளுடன் தொடங்கும் அந்த நூல் 1762 வெளியானது. அரசன் என்பவன் மக்களின் நலனுக்காக மக்களோடு ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் பயனாய் உருவானவன். மக்களின் உரிமைகளை காப்பாற்றுகிற வரையில்தான் அவன் அரசன். அவ்விதிகளை அரசன் மீறும் போது மக்களும் தம்மை கட்டுப்படுத்தும் ஒப்பந்த விதிகளை மீறலாம் என்பதுதான் அந்த நூலில் அவர் கூறியிருந்த கருத்து. அதன் பிறகு அவர் எழுதிய எமிலி எனும் நூல் அவரை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றது. குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்கும் முறை பற்றி எடுத்துரைத்தது அந்த நூல். ரூசோவின் வெற்றிகளை பொறுத்து கொள்ள முடியாத சிலர் அந்த 2 நூல்களுமே சமயத்திற்கு எதிரானது என்ற பிரச்சாரத்தை தொடங்கினர். பிரான்சும் ஜெனீவாவும் அந்த நூல்களை தடை செய்தன. பிரெஞ்சு அரசாங்கம் அவரது எதிர்ப்பு போக்கை வெறுத்ததால் பாரிஸ் நீதிமன்றத்திற்கு முன் அவரது நூலை தீயிட்டு கொளுத்தியது. ரூசோ கிளர்ச்சியை ஏற்படுத்துவார் என்று அஞ்சி அவரை பிரான்சுக்குள் நுழையக்கூடாது என்றும் ஆணை பிறப்பித்தது. பின்னர் தான் எழுதிய பெர்பெச்சுவல் பீஸ் என்ற நூலில் ஐரோப்பிய நாடுகளுக்கென கூட்டுச் சங்கம் ஒன்று உருவாக வேண்டும், ஒவ்வொரு நாடும் போரை வெறுக்க வேண்டும், ஏதாவது ஒரு நாடு அவ்வாறு செய்ய தவறினால் மற்ற நாடுகள் அதனை புறக்கணிக்க வேண்டும், அதோடு ஐரோப்பிய படைகள் அந்த நாட்டை நசுக்க வேண்டும் என்ற கருத்துக்களை கூறியிருந்தார் ரூசோ. அந்த கருத்து தான் பல ஆண்டுகள் கழித்து ஐக்கிய நாட்டு சபை உருவாக அடிப்படை காரணமாக இருந்திருக்கும் என்று சில வரலாற்றறிஞர்கள் கூறுகின்றனர். ரூசோவின் கருத்துக்கள் படித்தவர்கள், இளையர்கள், தொழிலாளிகள் என எல்லா தரப்பினரிடமும் செல்வாக்கு பெற்றன. தன் எழுத்தாலும் சொல்லாலும் மக்களை சிந்திக்க தூண்டியவர் அவர். அப்போது பிரான்சில் சமூக, பொருளாதார, அரசியல் சூழ்நிலை மிக மோசமாக இருந்தது. எங்கு பார்த்தாலும் ஊழலும் அதிருப்தியும் அதிகார துஷ்பிரயோகமும் தான் நிலவின. அரசன் மிகப்பெரிய சர்வாதிகாரி என்று கருதப்பட்ட அந்த காலகட்டத்தில் மக்களின் நலன் காப்பதை அரசன் மீறும் போது மக்களும் கட்டுப்பாட்டை மீறலாம் என்ற புரட்சி கருத்தை வெளியிட்டார் ரூசோ. அதனால்தான் 1789 மக்கள் ஒன்று கூடி அரசனுக்கு எதிராக ஒரு பெரும் புரட்சியை செய்தனர். அந்த பிரெஞ்சு புரட்சியில் மன்னன் லூயியின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. அதற்கு பிறகு உலகில் ஏற்பட்ட ரஷ்ய புரட்சி, இந்திய விடுதலை போராட்டம் போன்றவற்றுக்கும் ரூசோவின் சிந்தனைகள் உதவி இருக்கின்றன. அப்படிப்பட்ட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த புரட்சிக்கு வித்திட்ட ரூசோ 1778 ஜூலை 2 தனது 66வது வயதில் காலமானார். அவர் இறந்து 11 ஆண்டுகளுக்கு பிறகுதான் பிரெஞ்சு புரட்சி வெடித்தது. ரூசோ இல்லாதிருந்திருந்தால் பிரெஞ்சு புரட்சியே ஏற்பட்டிருக்காது என்று மாவீரன் நெப்போலியன் போனபார்ட் கூறியிருக்கிறார். தனது வாழ்க்கையின் பெரும்பாலான பகுதியை வறுமையில் கழித்தும் வளமான சிந்தனைகளை உலகுக்கு தந்தார் ரூசோ. முறையாக பள்ளிக்கு போகாவிட்டாலும் அவரால் உலகம் போற்றும் சிந்தனைகளை தர முடிந்தது. ஒரு தேசத்தையே வீறு கொண்டு எழச் செய்ய முடிந்தது. அதற்கு காரணம் அவரிடம் இருந்த சிந்தனை தெளிவும், அடிமைத்தனம் என்பதே இல்லாமல் மக்கள் அமைதியாக வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணமும் தான். அதேபோல் நல்ல எண்ணங்களையும் தெளிவான சிந்தனைகளையும் வளர்த்துக் கொள்ளும் எவராலும் சிறிய சிறிய புரட்சிகளை உருவாக்க முடியும். அதனால் அந்த வானத்தையும் வசப்படுத்த முடியும். வானம் வசப்படுமே.